நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால், மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இதை லைக் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஃபாலோ செய்திருக்கிறார்கள், மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா, மக்கள் இதை பார்க்கிறார்களா, நான் பிரபலியமாகி விட்டேனா, மக்கள் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, மக்கள் என்னை மதிக்கிறார்களா, மக்கள் என்னை அறிஞர் என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை காரி என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை சிறந்தவர் என்று போற்றுகிறார்களா என்று நீங்கள் பிரபலியத்தை மக்களிடத்திலே தேடிக்கொண்டிருந்தால் மறுமையில் அல்லாஹ் அழைத்துச் சொல்வான், யார் உங்களுக்கு லைக் செய்தார்களோ, யார் உங்களுக்கு கமெண்ட் செய்தார்களோ, யார் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் செய்தார்களோ அதைத்தானே எதிர்பார்த்தாய், அவர்களிடத்திலே சென்று நன்மைகளை வாங்கிக்கொள், என்னிடத்தில் எதுவும் இல்லை, எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ் நிறைவோடு இந்த உலக வாழ்வில் வாழக்கூடிய, தனிமையில் மறைவில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதருடைய இரவு வணக்க வழிபாட்டை அல்லாஹுடைய தூதர் எப்போதும் சொல்லவில்லை. அவர்களுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் இரவில் வணங்குவார்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினால் அழுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒருபோதும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரை உது செய்தால் 2 ரக்அத் தொழுவேன் என்று சொல்லவில்லை. அல்லாஹுடைய தூதர் அழைத்து கேட்டார்கள், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து சென்றாய் பிலால், என்ன காரணம்? அஹ்மத் பின் ஹம்பல் பள்ளிவாசலில் இரவில் தூங்குவதற்காக செல்கிறார்கள், அடித்து விரட்டப்படுகிறார். நான் இமாம் அஹ்மத் என்று அவர்கள் சொல்லவில்லை, நான் மிகப்பெரிய இமாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி, மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை. அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் சென்று அந்த கபரில் நின்று அல்லாஹ் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த இடத்தில் நாம் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா? ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல. இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் ரப்பிடத்தில் மட்டும்தான் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகாரத்தோடு வைப்பான். சஹாபாக்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? இமாம்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? நல்ல அறிஞர்களுடைய, நல்ல இறைநேசர்களுடைய எந்த முகமாவது தெரியுமா? ஆனால் அவர்களுடைய பெயர்களை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று சொல்கிறோமே, ஏன்? அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். என் செயலை, என் செயல்பாடுகளை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறானா இல்லையா? இதுதான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ரப்பிடத்திலே நான் யார்? மனிதர்களிடத்திலே நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று போற்றுபவர் நாளை தூற்றலாம், இன்று கண்ணியப்படுத்துவர் கண்ணியத்தை இறக்கலாம், இன்று பின்பற்றுபவர் நாளை தூக்கி எறிந்து செல்லலாம். இவர்களுடைய எந்த அங்கீகாரமும் நிரந்தரமானதல்ல. என் ரப்புடைய அங்கீகாரம் மட்டும்தான் நிரந்தரமானது. என்னை படைத்தவனவன், அவனிடத்தில் மட்டும்தான் நான் திரும்பி செல்ல இருக்கிறேன். அவனிடத்தில் நான் யார்? மறைவில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.